வணக்கம் நண்பர்களே. ஜென்ம நட்சத்திரங்கள் வாழ்க்கை அமைப்பு. பொதுவாக ஜோதிடத்தில் லக்னம், ராசி, நட்சத்திரம் இந்த 3 விஷயங்களும் ரொம்பவுமே முக்கியமான ஒன்று. ஏன்னா பெரும்பாலும் இந்த விஷயங்களை மையமாக வைத்து தான் பலன்களை எடுக்க முடியும். இதில் இந்த ராசி, லக்னம் என்பது ஒரு மேலோட்டமான அமைப்பு பெற்றதாக இருக்கும். அதாவது இன்னென்ன இடங்களில் இன்னென்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய அமைப்புகள், ரிசல்ட் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் அதுவே நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப இன்டெப்தான விஷயங்கள். மெயினாக இங்கே ராசியும் நட்சத்திரம் தான் கணக்கு வரும். லக்னத்துக்கு நட்சத்திர கணக்கெல்லாம் வராது. ஏன்னா இங்கே ராசியானது மனம், நட்சத்திரம் என்பது உள்ளுணர்வு. ஸோ அதனுடைய தூண்டுதல்கள் இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயத்தையோ மாற்றத்தையோ நம்மளால் பார்க்க முடியாது. அதனால் இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே இன்டெப்தான விஷயங்கள் தான். அந்த ஜோதிடத்தில் மொத்தமாக 27 நட்சத்திரங்களுக்கு அந்த 27 நட்சத்திரம் தனித்தனியான குணமும் தனித்தனியான வாழ்க்கை நிலையும் கொண்டதாகவே இருக்கும். ஆனால் என்னதான் 27 நட்சத்திரங்கள் இருந்தாலும் கூட வானியல் சாஸ்திரப்படி ஒரு நட்சத்திரம் என்பது பல நட்சத்திரங்களுடைய கூட்டமைப்பு தான். இப்போ அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணின்னு இப்படி 27 நட்சத்திரங்கள் நம்ம தனித்தனியாக சொல்கிறோம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்றது வெறுமனே அது ஒரு நட்சத்திரம் கிடையாது. பல நட்சத்திரங்களுடைய கூட்டு தொகுதியாகத்தான் இந்த ஒரு நட்சத்திரத்தை கணக்கிடுறோம். புராணங்களின் படியும் யோக சாஸ்திரங்களின் படியும் இந்த ஜென்ம நட்சத்திரம் எதை குறிக்குது அப்படின்னா நம்மளுடைய ஆன்மாவானது எந்த நட்சத்திர தொகுதியிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது குறிக்கிறதாக அந்த ஜென்ம நட்சத்திரம் கருதப்படுது. இப்படி ஒரு பழங்கால நம்பிக்கைகள் இருக்கு. ஸோ அந்த நட்சத்திர தொகுதிகளுக்கு கூட்டமைப்பாக ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த முறைப்படி தான் அந்த ஜென்ம நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய வாழ்க்கை நிலையை பார்த்துக்கிட்டு வருவாங்க. இது எல்லாமே ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம சித்தர்களையும் முன்னோர்களையும் நம்புகிறோம், அவங்க சொன்ன விஷயங்களையும் நம்புகிறோம். அதன் அடிப்படையில் இந்த விஷயங்கள்லாம் நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். இந்த நட்சத்திர வாழ்க்கை அமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை நிலையானது அமையறதில்லை. சிலலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் நல்லா இருப்பாங்க, நடுப்பகுதியில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, அப்புறம் மறுபடியும் பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. சிலர்லாம் ஆரம்பத்திலேயே கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க, நடுப்பகுதியில் நல்லா இருப்பாங்க, பிற்பகுதியிலும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா முதல் பகுதிகள் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும், பிற்பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சிலருக்கு முதல் பகுதிகள் ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும், பிற்பகுதிகள் நல்லா இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை நிலையுமே மாறி மாறி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறதே இந்த நட்சத்திர அமைப்புகள் தான். பொதுவாக மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே எல்லா வித குணாதிசயங்களும் இருக்கும். பட் மேஜராக ஒரு சில குணாதிசயங்கள் மட்டும்தான் வெளிப்படும். அதே போல் அந்தந்த நேர காலகட்டங்களுக்கு மட்டும்தான் அந்தந்த குணாதிசயங்களை அவங்க முழுமையாக வெளிப்படுத்துவாங்களே இல்லாமல் எல்லா நேரத்திலும் எல்லா குணாதிசயங்களும் முழுமையாக யாராலும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ எப்பப்போ எவ்வளவு காலகட்டங்களுக்கு என்ன மாதிரியான குணாதிசயங்களில் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதும் இந்த நட்சத்திர அமைப்பு தான். ஸோ அப்படித்தான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைப்புகள் என்னென்ன மாதிரியான நிலைகள் என்னென்ன காலகட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு சில விஷயங்களும் இங்கே கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன வயதுகளில் என்னென்ன மாதிரியான குணாதிசயங்கள் காரியங்களில் செயல்பாடுகளில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அது பாசிட்டிவாக உங்களுக்கு இருக்குமா நெகட்டிவாக உங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. அது அவங்களோட சுய ஜாதக அடிப்படையில் தான் இருக்கும். பட் சிம்பிளாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்தந்த வயது காலகட்டங்களில் நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களில் இந்தந்த மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க, காரியத்தில் ஈடுபடுவீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக உங்களுக்கு சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும், எல்லாத்துலேயும் சக்ஸஸ் தான். ஒருவேளை நெகட்டிவ் கிரகங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, குறிப்பாக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி, ஏழரைச்சனியோட காலகட்டங்கள்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலகட்டங்கள் அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவாகவும் சங்கடத்தை கொடுக்கத்தான் செய்யும். ஒருவேளை பாசிட்டிவாகவும் இல்லை நெகட்டிவாகவும் கிரக அமைப்புகள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். அதே போல் பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாகவும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுவும் ஒரு நியூட்ரல் பாயிண்ட் தான். இந்த ஜோதிட பலன்கள் அப்படிங்கிறதே இவ்வளோதாங்க. நீங்கள் வேறு எதுவும் பெருசாலாம் போட்டு குழப்பிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இது மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. இனி மேற்கொண்டு நட்சத்திர அமைப்புகளை பற்றி பார்க்கலாம். கடகராசி புனர்பூச நட்சத்திரம். ஆக்சுவலாக இந்த கடகராசியில் புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது வெறும் 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும்.
அதாவது புனர்பூச நட்சத்திரத்தை வந்து கால்வெட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரமே பார்த்தீங்கன்னா 4 பாகங்களாக பிரிக்கப்படும். அந்த பாகங்களை வந்து பாதம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ ராசி நிலைகளை பிரிக்கக்கூடிய இடங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது முதல் 3 பாதங்கள் அப்படிங்கிறது மிதுன ராசியில வந்துடும். கடைசி 4ஆம் பாதம் மட்டும் கடக ராசியில வந்துடும். அதாவது 27 நட்சத்திரங்கள்ல ஒரு சில நட்சத்திரங்கள் மட்டும்தான் ராசிக்குள்ள முழுமையாக இருக்கும். ஒரு சில நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது இப்படி வெட்டுப்பட்டு 2 ராசிகளுக்குள்ள வந்துடும். அப்படியே அந்த புனர்பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் 3 பாதங்கள் மிதுன ராசியிலும் கடைசி 4ஆவது பாதம் அப்படிங்கிறது மட்டும் கடகராசியிலே இருக்கும். ஸோ அதனால தான் இதை வந்து கால்வெட்டு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது. ஸோ இதை வந்து வெட்டு நட்சத்திரம்னு சொல்றதுனால இது வந்து அபசகனம்னோ ஆகாதுன்னோ நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக சொல்லக்கூடியது தான். பொதுவாகவே ஜோதிட ரீதியாக இந்த புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாத ஜனனம் அப்படிங்கிறது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். ஸோ கடகராசி புனர்பூச நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாகத்தான் இருப்பாங்க. அதாவது உதாரணத்துக்கு சராசரியாக ஒரு நட்சத்திரத்தில் 100 ஜனனம் ஏற்படணும் அப்படின்னா இந்த புனர்பூச 4ஆம் பாதம்னு வரும்பொழுது இந்த 100ல் 1 2 ஜனனம் மட்டும்தான் இருக்கும். அதனால இந்த புனர்பூச 4ஆம் பாத ஜனனம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கும். கிளியரா சொல்லணும்னா பூலோகத்துல இவங்க பெருசா ஜனனம் எடுக்கிறது இல்லை. ஜெனரலாகவே இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு சாத்வீக நட்சத்திரம். அதில் கடகராசியில வரக்கூடிய அந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமான தன்மை பெற்றது. ஒரு பவர்ஃபுல்லான நட்சத்திரமும் கூட, தனித்துவமான நட்சத்திரமும் கூட. அதனால இதுல ஜனனம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். பெரிய பெரிய மகான்கள், அறிஞர்கள் போன்றவர்கள் இந்த நட்சத்திரத்துல ஜனனம் எடுப்பாங்க. ஜெனரலாகவே வித்தைகளுக்கு பேர் போன இந்த புனர்பூச நட்சத்திரம் நல்ல கற்றல் அறிவு உடையது, ஞானம் பெறக்கூடியது, நாலேஜை வளர்த்து கொள்ளக்கூடியது, நாலேஜை ஷேர் பண்ணக்கூடியதும் கூட. நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்க அந்தந்த காலகட்டங்களுக்கு ஏற்றபடி தன்னை அப்டேட் பண்ணி கொண்டே தான் இருப்பாங்க. ஸோ எதெல்லாம் தெரிந்து கொள்ளணுமோ அது எல்லாத்தையுமே தேடி போய் தெரிந்து கொள்ளக்கூடியவங்களாகவே இருப்பாங்க. அறிவை வளர்த்து கொண்டே இருப்பாங்க. ஜென்ரலாகவே இந்த நட்சத்திரம் என்பது ஒரு சுகப்பிரியம் கொண்டது. ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு சுத்தமாக செட் ஆகாது. அந்த ஸ்மார்ட் ஒர்க் செய்யக்கூடியதும் அல்ல. ஒரு இயல்பான நிலைகளில் சராசரியான விஷயங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். ரொம்ப ஆடம்பரமான விஷயங்களோ ஆர்ப்பாட்டமான விஷயங்களோ எடுத்து எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப சிம்பிளா யதார்த்தமான நிலைகள்ல தான் இருக்கும். தேவைக்கு தகுந்த மாதிரிதான் காரியங்கள்ல ஈடுபடும். ஆகாத விஷயங்கள், வீண் விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்காது. 4 பேருக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள், காரியங்கள்ல தான் ஈடுபடும். இயற்கைக்கு புறம்பாக எந்த ஒரு காரியங்களையும் செய்யாது. கடமையை கண் போன்று நினைத்து காரியம் மாற்றக்கூடியது. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் பெற்றது. சொத்து சுகங்களை அனுபவிக்கக்கூடியது. அன்பையும் பாசத்தையும் வெளிப்படுத்தக்கூடியது. பெற்றோர்கள் மீது அதிக அளவில் மதிப்பு மரியாதை செலுத்தக்கூடியது. உறவுகளை பேணக்கூடியது. நட்பை விரும்பக்கூடியது. வித்தைகளை கற்பிக்கக்கூடியது. இப்படி இந்த நட்சத்திரத்தின் பெருமைகளை பற்றி புகழ் பாடிக்கிட்டே இருக்கலாம். உலகத்துல என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அத்தனை நல்ல விஷயங்களும் இந்த நட்சத்திரத்துக்கு முழுமையாக பொருந்தும். ஸ்ரீராமன் ஜனித்த நட்சத்திரம், இதை விட வேற என்ன பெருமை வேணும்? இந்த ஒத்த வார்த்தை போதும் நட்சத்திரத்தோட பெருமையை சொல்றதுக்கு. எல்லா வகையிலுமே சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம். கடமை மட்டும்தான் இதனுடைய முக்கிய குறிக்கோள். ஸோ தான் பிறவி எடுத்தது நோக்கம் என்ன அப்படிங்கிறத அறிந்து செயல்பட்டுட்டு வரும். அது வந்து அவங்கவுங்களுக்கு புரியலையோ அது 2வது விஷயம். ஆனால் அந்த நட்சத்திரத்தினுடைய குணமே என்னன்னா தான் ஜனித்ததற்கான காரணத்தை காரியமாக்கி கொண்டிருக்கும். அதனால தான் இந்த நட்சத்திரத்தை பிறக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் விதிவிட்ட வழியும் போயிட்டு இருப்பாங்க. இயற்கைக்கு மாறாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட மாட்டாங்க. ஆன்மீகத்தில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க. பெரியோர்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. சாஸ்திர சம்பிரதாயங்கள் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஜோதிடத்துல ஒரு விஷயம் இருக்கு. ஜோதிடத்தை மட்டுமல்ல, இயற்கையே அப்படித்தான். அதாவது 100% பாசிட்டிவ்னோ இல்லை 100% நெகட்டிவ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. அப்படியே அந்த கடகராசி புனர்பூச நட்சத்திரமும் ஒரு சில ஜாதகங்கள், அதாவது ஜெனரலாக இந்த நட்சத்திரத்தில் ஜனனம் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஏற்படுறது இல்லை. அப்படியே ஏற்பட்டாலும் அது வந்து சொப்பமாக தான் இருக்குது. பட் அதுலேயும் ஒரு சில ஜாதகங்கள் சுய ஜாதக ரீதியாகவே அசுப கிரகங்களோடு தொடர்பு கொண்டு இருக்கும். அந்த நபர்கள் மட்டும் வாழ்க்கையில் கொஞ்சம் சிரமப்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஆனால் விதி அப்படிங்கிற நிலையில எல்லா விஷயங்களும் ஏற்றுக்கொண்டுதான் இருப்பாங்க. எதையும் புறம் தள்ளக்கூடியவங்க அல்ல. கடமையை கரெக்டாக செஞ்சுட்டு வருவாங்க. பட் கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பாங்க. உதாரணத்துக்கு ராமரையே எடுத்துட்டாலும், அரசனாகவே ஜனனம் எடுத்தாலும் கூட முக்கால்வாசி காட்டில் தான் வாழ்க்கையை கழிச்சாங்க.
ஸோ அப்படிதான் ஒரு சில ஜாதகங்கள் அமையும். ஸோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீதி நெறி தவறாதவங்களாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரமே தன்னுடைய ஜனனம் எதற்காக இருக்கு அப்படிங்கிறத நிறைவேற்றுதல தான் இருக்கும். விதி எப்படியோ அதனுடைய போக்கில் இது போக ஆரம்பிச்சிடும். பட் அந்த மாதிரியான நிலைகள்லாம் ரொம்பவுமே ரேரான அமைப்புகள் தான். ஒருவேளை அந்த மாதிரியான ஜனனம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களாம் முக்தி அடைகிறது உறுதி அப்படின்னே சொல்லிடலாம். வாழ்க்கையில எல்லா உன்னதமான தன்மைகளும் அவங்களுக்கு உண்டு. அவங்களுடைய காலம் முடியறதுக்குள்ள தர்மத்தை நிலைநாட்டுவதற்கான விஷயங்கள் காரியங்களை அவங்க இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு தான் போவாங்க. அதாவது அவங்க கஷ்டப்படுறதும் இந்த ஒரு காரணங்களுக்காகத்தான் இருக்கும். ஏன்னா அனுபவம் இல்லாமல் எதையும் பெற முடியாது இல்லையா? அதனாலதான் அந்த மாதிரியான ஒரு செட்டப். மற்றபடி இந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசி அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரமாக இருக்கும். ரொம்பவுமே ஒரு சாத்வீகமான வாழ்க்கை நிலையை பெற்றது. ஆடம்பரங்களுக்கோ ஆட்டம் பாட்டங்களுக்கோ அங்கு இடம் கிடையாது. வாழ்க்கையின் யதார்த்த நிலையை உணர்ந்து பின்பற்றி வாழக்கூடிய திறன் பெற்றதாக இருக்கும். அதனால இயல்பாகவே உங்களுடைய வாழ்க்கை முறையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கடமை 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 அப்படின்னே தான் போய்கிட்டு இருக்கும். தனிப்பட்ட முறையில் மிகவும் சாந்தமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவங்களாக இவங்க இருந்து வருவாங்க. ஸோ இந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு சாத்வீகமான நிலைகளில் தான் இருக்கும். படிப்படியான வாழ்க்கை முன்னேற்றங்களை இது பார்த்துக்கிட்டு வரும். ஸோ ஆரம்ப காலகட்டங்கள்லேருந்தே இது ரொம்பவுமே பொறுப்போடு செயல்பட ஆரம்பிக்கும். இளம் வயதிலேயே பார்த்தீங்கன்னா கஷ்ட நஷ்டங்கள்னா என்ன, நல்லது கெட்டதுன்னா என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெரிந்து வாழ்க்கையை முடிந்த அளவுக்கு சரியான பாதையில் எடுத்து செல்வதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு சுய ஜாதகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நட்சத்திரத்தின் அடிப்படையில் பெருசாக குற்றம் குறித்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. கிரகதோஷங்களின் அடிப்படையில் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உண்டு. அதனால தான் இதுக்கு ஜாதக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சுய ஜாதக ரீதியாக கிரகங்கள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை நிலையை பெற்று ஒரு சுமூகமான வாழ்க்கையை வாழக்கூடியதாக இருக்கும். யதார்த்த நிலைகளில் எப்படி எல்லாருக்கும் ஒரு ஏற்ற இறக்கங்கள் கொண்ட வாழ்க்கையை கொடுக்குதோ அதே மாதிரி இதுவும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை பார்த்துட்டு சீரான வாழ்க்கை நிலையை படிப்படியான முன்னேற்றங்களோடு இது இருந்துட்டு வரும். ஒருவேளை ஜாதகம் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் என்னன்னா அடிக்கடி தன்னைத்தானே இது நொந்து கொள்ளும். தானே பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்ளும். தன்னால தான் இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு தன்னைத்தானே இது நொந்து கொள்ள செய்யும். இந்த ஒரு சின்ன வேறுபாடுகளாக ஜாதக ரீதியாகவும் ஏற்படும். மற்றபடி மற்ற விஷயங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு முதல் 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் நல்ல அறிவுத்திறன் இவங்களுக்கு மேலோங்கும். கற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. குடும்ப விஷயங்கள் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. குடும்பத்தில் எல்லாருக்கும் பிரியம் உள்ளவங்களாக இந்த காலகட்டங்கள் இருப்பாங்க. சில குழந்தைகளெல்லாம் பார்க்கலாம், ரொம்பவுமே அமைதியாக பவ்யமாக சாந்தமாக சமத்து குழந்தைகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களுக்கு முழுமையாக பொருந்தும். அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய அந்த குழந்தை பருவ வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கும். அந்த ஒரு வயதிலேயே எல்லா விஷயங்களுமே பொறுப்போடும் அமைதியோடும் நிதானத்தோடும் செயல்படக்கூடிய குணமும் தைரியமும் நம்பிக்கை உடையவர்களாக இருந்துட்டு வருவாங்க. அவங்களை அறியாமலே அந்த விஷயங்கள்ல அவங்க செயல்பட்டு வருவாங்க. கோச்சார ரீதியாகவும் கிரக அமைப்புகள் இவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் சப்போர்ட்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை வயதிலேயே நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு. அதே போல அந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு அல்லது உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் வகையில் பொருளாதார ரீதியாக மேன்மை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டாகும். சில இடங்கள்லாம் பார்க்கலாம், இந்த பரம்பரை சொத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு காரணங்களால் குழந்தை பேர்களில் மாற்றி வரும். ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறக்கக்கூடியவங்களுக்கு உண்டு. அப்படி இல்லைன்னா இவங்களோட குழந்தை பருவத்தில் இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக அல்லது கற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக உருவாகிட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார விஷயங்களில் குடும்ப ரீதியாக மேம்படக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படும். ஸோ முதல் 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சீரான வாழ்க்கை நிலையும் உண்மையான வாழ்க்கை நிலையும் இவங்க வாழ்ந்து வருவாங்க. இவங்களுக்கான ஒரு அடையாளமாகவே அந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு ஏற்படும். அதன் பிறகு ஒரு 20 வருட காலகட்டங்கள், அதாவது 15லிருந்து 35 வயது வரை இந்த காலகட்டமானது இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அதிகமாகவே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பல விஷயங்களையும் அனுபவ ரீதியாக முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடியவங்களாகத்தான் இருப்பாங்க. ஏன்னா 20 வருட காலம் அப்படிங்கும் பொழுது கோச்சார ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இந்த காலகட்டங்கள் உண்டாயிடும். அசுப கிரகங்களுடைய சேர்க்கை பார்வை போன்ற விஷயங்களும் இந்த காலகட்டங்கள் உண்டாகும். குறிப்பாக இந்த 7 லட்சம் அஷ்டமச்சனையெல்லாம்
35 வயதுங்கும்போது கண்டிப்பாக கிராஸ் பண்ணி ஆகணும். அதனுடைய தாக்கமும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையிலேயே பார்க்கும்போது இந்த ஒரு 15 வருட காலகட்டம் அப்படிங்கிறது கஷ்ட நஷ்டங்களை பார்க்கக்கூடிய நிலைகளை தான் செயல்பட்டுட்டு வரும். வாழ்க்கையில் உண்மையான நிலை என்ன அப்படிங்கிற இந்த காலகட்டங்களை புரிஞ்சுப்பாங்க. பட் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக போராடி கொண்டும் இருக்கும். பெரும்பாலும் இந்த புனர்பூச நட்சத்திரம்ங்கிறது ஒரு சீரான நிலைகளை செயல்படக்கூடியதான். ஒரு கோலை டிசைட் பண்ணிட்டு அதனுடைய போக்குல அது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள் அங்கங்கே சறுக்கி விழுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் வாழ்க்கையில். இருந்தாலும் தன்னுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு சரியான வழிகளை அந்த கஷ்டமான காலங்களையும் தேர்ந்தெடுத்து அது செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு இது இருந்து கொண்டே தான் இருக்கும். நிறைய பேருக்கு வாழ்க்கைக்குண்டான அடிப்படையான சம்பவங்கள் அந்த காலகட்டங்களில் நடந்து கொண்டு தான் இருக்கும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். புதிய வரவுகள் உண்டாகும். நார்மலாக திருமண அமைப்புகள், குழந்தை பாக்கிய அமைப்புகள் இந்த காலகட்டங்கள் ஏற்பட்டுடும். குடும்பத்துக்குள்ளே நிறைய மாற்றங்கள், யார் இருப்பாங்க இனி யார் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் புரிஞ்சிடும். ஸோ இந்த 35 வயதுக்குள்ள அடுத்த வாழ்க்கைக்கு என்னெல்லாம் செட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்களோ அதை நோக்கிய முயற்சிகளில் இவங்க இருந்துட்டு வருவாங்க. அதுக்காக கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பாங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அதிக அக்கறை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க வகையில் கொஞ்சம் கூடுதல் சங்கடங்கள் அப்படிங்கிற அந்த காலகட்டங்கள் ஏற்படும். இது என்ன மாதிரியான விஷயங்கள்ல அப்படிங்கிறத அவங்கவுங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணும். பட் எப்படி இருந்தாலும் அந்த 35 வயதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் அதிக அளவில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் தடுமாற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும். பட் அதே நேரத்தில் தன்னுடைய தேவைகளும் இது படிப்படியாக அங்கே பூர்த்தி செஞ்சுக்கிட்டு தான் வரும். சிம்பிளாக சொல்லணும்னா கஷ்டப்பட்டு கொண்டே முன்னேறி கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடுத்த ஒரு 15 வருட காலகட்டங்கள் 35 ஒரு 50-55 வரைக்குமே எடுத்துக்கலாம். ஒரு 20 வருடம் வரைக்குமே எடுத்துக்கிட்டீங்கனாலும் இது வந்து ஒரு சாதகமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டங்களில் டெவலப்மெண்ட்டை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இதுக்கு உண்டாகும். பொது வாழ்க்கையில் இந்த காலகட்டங்களில் ஈடுபாடுகள் உண்டாகும். மற்றவங்களுடைய சப்போர்ட்டை தேடி போகும். மற்றவங்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கவும் செய்யும். நட்பு பிரியர்களாக இருப்பாங்க. நண்பர்கள் உருவாக்குவாங்க. நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். சர்வீஸ் மைண்டோட எல்லா விஷயங்களும் செயல்பட்டு வருவாங்க. அதே போல சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கும். குறிப்பாக இந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் மற்றும் நட்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆதாயம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும். சமூகத்தில் தனக்குன்னு அங்கீகரிக்கக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்கள் இது பார்த்துட்டு வரும். மிகவும் சாமர்த்தியமாக காரியம் மாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். நல்ல புத்திசாலித்தோடு இது செயல்பட்டு வரும். நிறைய நுணுக்கமான ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட இது செயல்பட்டு வரும். தொழில் வேலை உத்தியோகமாக நல்ல வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பெற்றோர்களுடைய விஷயங்கள்ல சாதகமான பலன்கள் உண்டு. ஸோ சுய ஜாதகமும் நல்லபடியாக உங்களுக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நல்ல அற்புதமான வளர்ச்சிகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக சமுதாயத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள் உங்களுக்கு உண்டாகும். பேர் புகழ் அங்கீகாரங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ரொம்ப ரிஸ்க் இல்லாமல் ஒரு நார்மலான லைஃபை வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. அவங்க இருக்கக்கூடிய நிலைகளுக்கு ஏற்ப எதையும் சமாளிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இந்த காலகட்டங்கள் இருப்பாங்க. என்ன மாதிரியான சங்கடங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட எல்லாத்தையுமே ஈஸியாக சமாளிச்சுட்டு அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி ஈஸியாக மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கான வளர்ச்சிக்குண்டான ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிடும். ஆனால் அடுத்ததாக ஒரு 10 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். ஜென்ரலாக இந்த காலகட்டங்களில் இவங்க பெருசாக ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு 50 to 60 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சுய ஜாதகம் பலம் பெற்றிருந்தது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக அஃபெக்ட் ஆகாது. விஷயங்களை சமாளிச்சுடுவாங்க. பட் அப்படி இல்லாத பட்சத்தில் உடல்நல பிரச்சனைகள் அந்த காலகட்டங்களில் ஏற்படும். பெருசாக எந்த ஒரு விஷயத்துலையும் இவங்க அட்டாச்மெண்ட் காட்ட மாட்டாங்க. பற்றற்ற நிலைகளில் தான் எல்லா விஷயங்களையும் அணுகுவாங்க. சிலர்லாம் ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே முழுமையாக ஈடுபடுத்திக்குவாங்க. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துறவரம் போகக்கூடிய நிலைகள் கூட ஏற்படலாம். என்ன எதுனே புரியாது, காரண காரணங்களை கண்டுபிடிக்க முடியாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் ரொம்பவுமே மூழ்கி இருந்துடுவாங்க. இல்லைன்னா உடல்நலம் சரியில்லாமல் படுக்க வச்சிடும். சுருக்கமாக சொன்னால் இந்த ஒரு 10 வருட காலகட்டம் அப்படிங்கிறது பெருசாக ஆக்டிவாக அவங்களால இருக்க முடியாது. ஒரு சராசரியான வாழ்க்கையில் ஒன்று பற்றற்ற நிலைகளுக்கு முழுமையாக தள்ளப்படுவாங்க. இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயங்களும் ஈடுபட முடியாதபடி சூழ்நிலைகளானது அமையும். இவங்களுடைய
மனமானது ஒரு செயலற்ற தன்மைக்கு தள்ளப்படும். இந்த 10 வருட காலகட்டம் அப்படிங்கிறது எதுவும் புரியாத ஒரு காலகட்டம் தான். இங்கே நல்லது கெட்டது சரி தப்பு அப்படின்னாலும் எதையுமே பார்க்க முடியாது. எல்லாமே விதி விட்ட வழி அப்படின்னு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 வருட காலகட்டம், அதாவது 60லேருந்து 80 வயதுக்குள்ள இவங்களுடைய வாழ்க்கை அமைப்பு ஒரு நல்ல நிலைகளுக்கு மாற ஆரம்பிக்கும். கடந்த 10 வருட காலகட்டங்களுக்கு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது செயல்பட ஆரம்பிச்சிடும். அதே போல் அந்த 10 வருட காலகட்டங்களில் சில நுணுக்கமான விஷயங்களை இவங்க புரிஞ்சு வந்திருப்பாங்க. அதை வைத்துக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை இந்த 20 வருட காலகட்டங்களை இவங்க ஆரம்பிப்பாங்க. சிலலாம் பார்த்தீங்கன்னா சில புதிய விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு புதிய வாழ்வாதாரத்தையே கூட இந்த காலகட்டங்களை உண்டாக்குவாங்க. உடன் இருப்பவங்க அல்லது மற்றவங்களுடைய முன்னேற்றத்திற்கும் இவங்க ஒரு காரணகர்த்தாவாக இந்த காலகட்டங்களில் மாறுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 20 வருட காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வயது நிலையின் அடிப்படையில் இது கொஞ்சம் மந்தத்தனத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் பலம் இழந்தவங்களாக இந்த காலகட்டங்களில் இவங்க காணப்படுவாங்க. மருத்துவ ரீதியான உதவிகள் இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே உங்களுக்கு தேவைப்படும். அதே நேரம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையின அதிகப்படியான முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்கக்கூடிய நிலைகள் உண்டாகுது. சிலரெல்லாம் தள்ளாத வயதும் சாதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரியான நிலைகள் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கும் உண்டு. 80 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் மேலே இது கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆயிடும். அவங்களை பற்றின சிந்தனைகளுக்குள்ள அதிகமாக மூழ்கி இருப்பாங்க. கடந்து வந்த பாதையை பற்றி அதிகமாக ஆசை போட்டுக்கிட்டு இருக்கும். அந்த வயதுக்குண்டான யதார்த்த நிலைகளை இதை பின்பற்றிட்டு வரும். மதிப்பு மரியாதை போன்ற விஷயங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 80 வயதுக்கு மேலே தான் அவங்களுக்கு உண்டான அங்கீகாரங்களே கிடைக்கப்படும். ஸோ அந்த மாதிரியான நிலைகள்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் உண்டு. ஸோ தன்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சீரான நிலைகளில் தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து செல்லும். ஸோ இப்படியாக இந்த புனர்பூச நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல்லும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.